Hi friends, நான் Govardharaja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 640 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். பல நேரங்கள்ல நம்ம எதர்ச்சியா பண்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்குங்க. நார்மலான பிரச்சனையா இருந்தா வாழ்க்கையில சமாளிச்சுட்டு போயிடலாம். இதுவே அமானுஷத்தினால பிரச்சனை அப்படின்னா உங்களால சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த வீடியோல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சுனிதா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த கோவிட் காலகட்டங்களில் நடந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. சுனிதா வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்க கிடையாது. அவங்க வந்து அசாமை சேர்ந்தவங்க. சென்னையில் வந்து செட்டில் ஆகிருக்காங்க. அசாமில் அவங்களுடைய ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா, அம்மா, அவங்க தங்கை, அதுக்கப்புறம் அவங்க தம்பி, அவங்க தாத்தா, பாட்டி, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய குடும்பம் தான். இவங்க வேலை வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்திருக்காங்க அரௌண்ட் 2010 காலகட்டங்களில். ஸோ 10 வருடங்களாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ரொம்ப ஹாப்பியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக அவங்களுடைய ஊருக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. 2020 யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்தது. இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்தம்பிச்சு போன ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லாக்டவுன் போட்டதுனால அவங்களால வந்து போக முடியல. இவங்க வந்து இதே இடத்துல மாட்டிக்கிட்டாங்க சென்னையில். இவங்களுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. பட் அந்த டைமில் ட்ராவல் எல்லாமே வந்து ரொம்பவும் லிமிட்டடாக இருந்ததுனால அசாம் மதுரைக்கும் இவங்களால ட்ராவல் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை. இவங்களுடைய வீட்டில் தான் இவங்க தனியாக இருந்தாங்க. தனியாக இருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் பேச முடியல. இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசலாம் அப்படின்னு போனால் கூட அவங்க கூட பேச மாட்டாங்களாம். ஏன்னா அந்த டைமில் இருந்த பயம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் போகுது. சரி, அடுத்த மாதம் சரியாயிடும் வெயிட் பண்ணி பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு வந்து போயிட்டாங்க. சரி, நம்ம வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம வந்து தனியாகவே இருந்தோம்னா இப்படியே பயங்கர டிப்ரெஷனில் போயிட்டு பைத்தியம் பிடிச்சிரும். நம்மளுக்கு பக்கத்தில் பேசுகிற மாதிரி ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருக்கும்போது ஹவுஸ் ஓனர் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்ன தெரியுமா? இல்லைம்மா, இந்த மாதிரி நீங்கள் தனியாக இருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ்லாம் வேறு போயிட்டு வரீங்க அடிக்கடி. திடீர்னு ஏதாவது பிடிச்சிட்டு வந்து எங்களுக்கு குத்துறீங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் நீங்கள் வீடு காலி பண்ணிக்கோங்க, வீடை நாங்கள் பூட்டியே வைக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இவங்க எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏங்க, நார்மல் டைமில் போயிட்டு நான் வீடு தேடுறதே எனக்கு ரொம்ப கஷ்டம். இதுவே வந்து இப்போது என்ன மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த டைமில் நான் எப்படி வீடு தேட முடியும்? கொஞ்சம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் கேட்குற மாதிரியே இல்லை நீங்கள் காலி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அடமெண்ட்டாக இருக்காங்க. இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என் பையன் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தனியாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், அவன் வந்து கான்சன்ட்ரேட்டடாக படிக்கணும்னு ஆசைப்பட்றான், அதனால நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஆஃபீஸ் நண்பர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கால் பண்ணி ஏதாவது வீடு இருக்கா அவங்க ஏரியாவில் அப்படின்லாம் கேட்குறாங்க. சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வீடு இல்லை. வீடு இருக்கிற இடத்துலையும் யாருமே விடுற மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லைங்க. இல்லை, புது ஆட்கள் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே டிசைட் பண்ணுறாங்க. என்னடா பண்ணுறது, வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுச்சுரா அப்படின்னும் போது தான் இவங்களுடைய டிஸ்டன்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு சின்ன ரூமு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிச்சன் இருக்குது, அது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு ஓகே, பிரச்சனையே கிடையாது, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த வீடை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா, பாட்டி, அதுக்கப்புறம் பேரப்பையனுக்கு ஒரு 20 வயசு இருக்குங்க. ஸோ அவங்க வந்து உட்காந்துட்ருக்காங்க. இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி அந்த தாத்தா பாட்டியை வந்து ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. அதாவது தன்னுடைய பேத்தியே வந்தால் எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி தான் சுனிதாவை நடத்துகிறாங்க. அதுவே வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி வீடை பார்த்துட்டு வாமா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த பேரப்பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் பேர் தேவேஷ், அந்த பையனுடைய ஃபேஸ் வந்து மாறுது. கரெக்டாக அந்த வீடா அப்படின்னு சொல்லி திரும்புகிறான். ஏன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி சுனிதா கேட்குறாங்க. உடனே அந்த தாத்தா வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ போயிட்டு
மேலே வீடு பார்த்துட்டு மாமா அப்படின்றாரு. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறாங்க. ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாலு, ஒரு கிச்சன், அவ்வளோதான் வீடு. ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. வேறு இந்த பெட்ரூம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஹால்லே பெட்டு போட்டு படுத்துக்கலான்ற மாதிரி ஒரு பேச்சுலருக்காக கட்டி விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த வீடு இருக்குங்க. இவங்க சரி வேறு வழியே இல்லை, இங்கே வந்துடுவோம். இந்த தாத்தா பாட்டியும் நல்லா பேசுகிறாங்க, நம்ம தனிமையில் இருந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்ருக்கோம். இவங்க கூட வந்து பேச்சு துணிக்காத ஆள் இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் வரேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தாத்தா பாட்டி ஒரு கண்டிஷனை போடுறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஹாலில் வந்து ஒரு பெரிய ஜன்னல் ஒன்று இருக்குமா, அந்த ஜன்னலை மட்டும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் திறக்கவே கூடாது அப்படின்றாங்க. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, அந்த ஜன்னலை ஏன் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. இல்லைம்மா அந்த சைடு வந்து கொஞ்சம் அந்த ஸ்லம் ஏரியாலாம் இருக்குது, நிறையா குப்பைகளெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க, ஜன்னலை திறந்தால் துர்நாற்றம் அடிக்கும், அதனால் ஜன்னலை திறக்காதீங்க, கண்டிப்பாக திறக்கவே கூடாது, இதுக்கு ப்ராமிஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னடா இது ப்ராமிஸ் எல்லாம் கேட்குறாங்க. சரிங்க நான் திறக்கலைங்க, எப்படி இருந்தாலும் ஜன்னலை திறந்தால் அந்த நாத்தெல்லாம் வரதானே போகுது, அதனால் நான் திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு இவங்க ஒரு வாரத்தில் இவங்க வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்களுடைய பொருளெல்லாம் செட் பண்ணிவிட்டு அக்கடான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. யாரா இது அப்படின்னு சொல்லி போய் திறந்து பார்த்தா அந்த பாட்டி வந்திருக்காங்க. ஏம்மா சுனிதா என்னம்மா தனியாக இருக்க, வாமா கீழே வாமா அப்படின்றாங்க. என்ன பாட்டினா, இல்லை நீ ஒரு ஆள் தான் இருக்கிற, ஒரு ஆளுக்கெல்லாம் நீ ஏமா சமைக்கணும், இதுக்கப்புறம் சமைக்கவே தேவையில்லம்மா, மார்னிங்கு ஆஃப்டர்நூனு நைட்டு 3 வேளையும் எங்கள் வீட்டிலேயே சாப்பிட்டுக்குமா, பிரச்சனை இல்லைன்னா, உனக்கு பிரச்சனை இல்லைனா சாப்பிட்டுக்கோ அப்படின்றாங்க. இவங்களுக்கு செம ஷாக்கு. என்ன பாட்டி நீங்கள் சொல்கிறீங்க, செலவு அதிகமாக என்னம்மா, ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு என்னம்மா செலவாகிட போகுது, எப்படி இருந்தாலும் நாங்கள் 3 பேருக்கு சமைக்கிறோம், ஜஸ்ட் கொஞ்சம் அரிசியை எக்ஸ்ட்ரா போட போகிறோம், நீ வந்து சாப்பிட்டுக்குமா அப்படின்றாங்க. இவங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ். என்னடா இது, இந்த காலத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. வேறு லெவலாக இருக்குது. என்னடா இது ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட்டே தோற்றுரும் போல இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க சுனிதா. ஏன்னா 3 வேளையும் இவங்க அவங்க வீட்டில் சாப்பிட்றாங்க. இவங்க வாடகையில் ஒரு 2000 ரூபா சேர்த்தே கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அவங்களும் எவ்வளோ வேணாம்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி நான் வந்து சாப்பிட்றேன், அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்கு உண்டான காசு நீங்கள் வாங்கிக்கோங்க, எப்படி இருந்தாலும் நான் தனியாக சமைக்கணும் அப்படின்னா எனக்கு செலவாகும்ல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அடிக்கடி என்னன்னா கடைக்கு போகும்போது இந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பாட்டிக்கிட்ட கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாகவே அவங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டியோடைய பேரன் இருக்கா இல்லையா தேவேஷ், அவன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ சுனிதா வந்தாலும் குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசுகிறதுக்காக போயிருக்காங்க. அந்த பையன் வந்து இவங்களை அவாய்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்திருக்கான். ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படின்றது மட்டும் இவங்களுடைய மனசில் தோணுது. ஆனால் என்ன தப்பாக இருக்குது அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே முடியல. ஆனால் அந்த தாத்தா பாட்டியும் ரொம்ப 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 க்ளோஸாக இருக்காங்க. இப்படியே ஒரு 6 மாதம் போகுதுங்க. அரௌண்டு 2021 காலகட்டத்தில் அந்த பாட்டி தாத்தாவோடைய சொந்தக்காரங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுங்க, ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு மட்டும் தான் இவங்க சமைக்கிறாங்க. சுனிதா வீட்டில் சமைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுதுங்க. கரண்ட்டு போன உடனே அந்த வீடே வந்து இருட்டாயிடுது. அந்த ஜன்னல் இருக்கிற ஒரே ஜன்னலை வந்து திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருட்டாயிடுச்சு, காற்று வரல, ரொம்ப புழுக்கம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனலாக அந்த ஜன்னலை திறக்கிறாங்க. ஜன்னலை திறந்தால் அந்த பாட்டி சொன்ன மாதிரி எந்த ஒரு துர்நாற்றம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த பக்கம் அஃப்கோர்ஸ் ஸ்லம் ஏரியாலாம் இருக்குது. ஆனால் அந்த ஸ்லம் ஏரியாவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்லம் ஏரியா அப்படின்னு சொல்லவே முடியாது. என்னடா இது நல்லா இருக்கே, ஏன் இந்த பாட்டி வந்து ஜன்னலை திறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே சோஃபாவில் உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. நல்லா விசுன்னு காற்று வருது. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அந்த காற்று வர்றதுலேயே படுத்து தூங்கிடுறாங்க. நைட்டு தான் எழுந்துக்கிறாங்க ஒரு 8 மணிக்கு. எழுந்த உடனே ஐயோ 8 மணி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி ஜன்னலை சாத்திட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் சமைக்கிறாங்க. சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு 12 மணி ஆகுதுங்க. லைட்டாக தூக்கம் வர ஆரம்பிக்குது. சரி போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா போயிட்டு பெட்டில் படுக்கிறாங்க. அந்த ஹாலில் தானே பெட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ படுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய ஹாலுக்குள்ளே யாரோ நடக்கிற மாதிரி சவுண்டு வந்து கேட்குதுங்க. சுனிதாவுக்கு ஒரே பயம். இவங்க வேறு தனியாக இருக்காங்க. அந்த ஹோல் பில்டிங்கில் 2 வீடு தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த தாத்தா பாட்டி தங்கியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இவங்க தங்கியிருக்காங்க. நம்மளை தவிர நம்மளுடைய வீட்டுக்குள்ளே யாரோ வந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயம். அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 0 வாட்ஸ் பல்ப் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரியே நடித்து பாதி கண் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் கரெக்டாக இவங்களுடைய பெட்டு பக்கத்தில் யாரோ நடந்து போகிற சவுண்ட் வந்து கிளியராக கேட்குதுங்க. கரெக்டாக இவங்களுடைய பெட்டை திடீர்னு பிடிச்சி சரக்குன்னு இழுத்தா இப்படி அந்த கட்டில் அப்படி நகரும் இல்லையா, அந்த மாதிரி நகருதுங்க. இந்த கட்டில் நகர்ந்த உடனே சுனிதாவுக்கு செம்ம பயம் ஆகிட்டுருக்கு. ஆஹா என்னடா இது, என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி எழுந்து உட்கார்றாங்க. அதே டைமில் கிச்சன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கிச்சனுக்குள்ளே யாரோ ஒரு நபருடைய க்ரௌலிங் சவுண்டு, அதாவது யாராவது வந்து
அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சவுண்டு வந்து கேட்குதுங்க. இவங்க செம்ம பயத்தில் அப்படியே மெதுவாக எழுந்துக்கிறாங்க. கையில் வந்து ஒரு உருட்டுக்கட்டை எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போய் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா கிச்சனில் யாருமே கிடையாது. ஆனால் கிச்சன்லேருந்து அந்த சவுண்டு மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப பயத்தோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிச்சனை நோக்கி நடந்து போகிறாங்க. பக்கத்தில் போயிட்டு கிச்சனோட லைட்டை போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்படியே லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்பலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய காது பின்னாடி இருந்து ஏய் அப்படின்ற ஒரு சவுண்டு. இவங்க அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு அப்படியே கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்து திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் இவங்களை தவிர அந்த வீட்டில் யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்கு வந்து வந்துருச்சுங்க. இவங்க அங்கேருந்து எங்கே ஓட முடியும்? கீழேயும் ஓட முடியாது, ரோட்லேயும் போக முடியாது. ரோட்டில் தெருநாய்க்களோட பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவங்க வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்களுடைய ஃபோனை எடுத்து யாருக்காவது நண்பர்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோனை சார்ஜ் போட மறந்துடுறாங்க. கரெக்டாக அதே டைமில் லைட்டுமே ஆஃப் ஆகுதுங்க. அதாவது கரண்ட்டு போகுது. இந்த கரண்ட்டு போன உடனே அட் அ டைமில் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 4 பேர் கத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. இவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த கேண்டில் ஒன்று வச்சுருப்பாங்க. கேண்டிலுமே வந்து கிச்சனில் இருக்குது. கிச்சனுக்குள்ளே சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்குது. திடீர்னு யாரோ கிச்சனுக்குள்ளே உட்காந்து உருமுற மாதிரியும் அழுகுற மாதிரியும் கத்துற மாதிரியும் சவுண்டெல்லாம் கேட்குது. அந்த சவுண்டெல்லாம் இவங்களால கேட்டுக்கிட்டே இருக்க முடியல. ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. ஐயோ 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 என்னடா இது, இப்படியாவது பைத்தியம் பிடிக்குது, எனக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல யாரோ இருக்கிறாங்கன்றதை மட்டும் இவங்க வந்து கிளியராக ஃபீல் பண்ணுறாங்க. பயத்தோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இவங்க அப்படியே அந்த பெட்டு மேலே உட்காந்து இவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வந்து வேண்டிக்கிட்டே இருக்காங்க. கண்ணு மூடி வேண்டிக்கிட்டே இருக்காங்க. இவங்க பக்கத்தில் யாரோ ஒருத்தங்க நடந்து வர்றது கிளியராக தெரியுது. இவங்களுடைய ஷோல்டர் மேலே அவங்களுடைய கை வைக்கிறது கிளியராக தெரியுது. அப்படியே அவங்க கை வைக்கும்போது ஒரு மாதிரி சில்னஸை ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சில்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் கட்டியை வெளியே எடுத்து இவங்களுடைய ஷோல்டர் மேலே வச்சா எப்படி சில்லுன்னு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சில்னஸ். அதே சமயத்தில் அந்த இடத்துல கொஞ்சம் கூட சகிக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா துர்நாற்றத்தை ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ தான் இவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஒருவேளை அந்த ஜன்னலை திறந்தனால இந்த துர்நாற்றம் வந்துருச்சோ அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பட் துர்நாற்றம் ஓகே வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த சில்னஸ் எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன், இங்கே டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது, அது வந்து என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தில் கண்ணு மூடி இவங்க கண்ணு திறக்கவே இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸில் சுனிதா அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கேருந்து இப்படியே நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு சுனிதாவுடைய கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. இவங்க வந்து மூச்சு விடவே முடியல, அப்படியே தவிக்கிறாங்க. தவிச்சு அப்படியே கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்தா இவங்க முன்னாடி ஒரு ஆணுடைய உருவத்தை பார்க்குறாங்க. அந்த உருவம் பார்க்குறதுக்கே ரொம்ப கோராமையாக இருக்குது. அப்படியே முடிகிடியெல்லாம் நீளமாக வளர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் குளிக்காமல் இருந்தால் எப்படி வந்து அழுக்கு படிஞ்சு அந்த முடியெல்லாம் சுருண்டுக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா வாயெல்லாம் திறந்து ஒரு மாதிரி ஆக்ஷனில் வெறித்தனமாக இவங்களுடைய கழுத்தை வந்து நெரிச்சிக்கிட்டு இருக்குது. இவங்களுடைய கண் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஏன்னா காற்று ஆக்சிஜன் வந்து உள்ளே போகலை, ஃபுல்லாக அடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் கண்ணிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தண்ணி எல்லாம் அப்படியே ஒழுகுதுங்க. அப்படியே அவங்க அழுகுறாங்க, அது வேற. ஆனால் கழுத்தை நெரிச்சா ஒரு மாதிரி கண்ணிலேருந்து தண்ணி வரும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வருது. ஜஸ்ட் அடுத்த செகண்ட் இன்னொரு 5 செகண்ட் கழுத்தை நெரிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரத்தமே வந்திருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சஃபகேஷனை ஃபீல் பண்ணுறாங்க. ஆண்டவா என்னை காப்பாத்துறான்ட்டு இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா லைட் வருதுங்க. அந்த லைட்டு வந்து அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்தில் பிடிச்சிருந்த பிடி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு. இவங்களால திரும்பியும் மூச்சு விட முடியுது. அப்படியே மூச்சு இழுத்து விடுறாங்க, குடுகுடுன்னு ஓடுறாங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணலாம் முயற்சி பண்ணால் மெயின் டோர் ஓப்பன் ஆகலை. கரெக்டாக அதே டைமில் சுனிதாவுக்கு பின்னாடி அதே மாதிரி ஒரு சில்னஸை ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சில்னஸ் இப்போது இவங்களுடைய காலை பிடிச்சிருக்குங்க. காலை பிடிச்ச உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃப்ரண்ட்டில் ஒரு கிரில் கேட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கிரில் கேட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கிரில் கேட்டை பிடிக்கிறாங்க. அந்த காலை பிடிச்சி அப்படியே இழுக்குது. அந்த உருவம் வந்து இழுக்குது. அந்த கால்லேருந்து அப்படியே பறக்குதுங்க. அந்த கிரில் கேட்டை இவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கால் வந்து அப்படியே ஃபுல்லாக மேலே தூக்கியிருக்கு. அப்படியே லிட்டரலாக சுனிதா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஏரில் பறந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பறக்கிறாங்க. அப்படியே அந்த உருவம் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் இருக்குது பாருங்கள். அந்த ஃபோர்ஸில் இழுத்ததில் சுனிதா அப்படியே அந்த கிரில் கேட்டில் கையை விட்டுட்டு கீழே டமால்னு விழுகிறாங்க. விழுந்ததில் இவங்களுடைய மூக்கில் போயிட்டு செம்ம அடியே மூக்கிலேருந்து பொல ரத்தம் ஊற்றுது. அப்படியே அந்த உருவம் இவங்களை இழுத்து போட்டுச்சு பாருங்கள். நேராக அந்த ஓரமாக கட்டில் போட்டிருந்தாங்க. அந்த
கட்டில் போய் டமால்னு அடித்து அப்படியே சுருண்டு சுனிதா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமாக தெரியல. கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் அவுட் ஜோனுக்கு போயிடுறாங்க. மயக்க நிலையில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இவங்களுக்கு மயக்கம் வந்து தெரியுதுங்க. மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கும் போது இவங்களுக்கு உடம்பெல்லாம் சரியான வலி. என்னடா இது இவ்வளோ உடம்பு வலிக்குதே அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிறாங்க. எழுந்து டேட்டை பார்க்குறாங்க, அவங்களுடைய ஃபோனை பார்க்குறாங்க. பயங்கர ஷாக். ஏன்னா இவங்க விழுந்தது வெட்னஸ்டே, இவங்க கண்ணு முழிச்சு எழுந்தது ஃப்ரைடே. கிட்டத்தட்ட 2 நாட்களாக இவங்க மயக்க நிலையில் இருந்திருக்காங்க. பசி ஒன்று, இன்னொன்று பயம் ஒன்று. அவங்களுடைய மூக்கிலிருந்து ஒழுகுன ரத்தம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உறைஞ்சி போயிடுச்சு. இவங்களுடைய உடம்பே வந்து செம்ம அடிப்பட்ட நிலைமையில் இருக்குது. அதுக்கப்புறம் பொறுமையாக எழுந்து தத்தி தவளி வந்து போகிறாங்க. போயிட்டு வந்து குளிக்கிறாங்க. குளிக்கும்போது அவங்களுடைய உடம்புல பார்க்குறாங்க எண்ணற்ற மார்க்ஸ். அந்த மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாட்டையை வச்சு ஓங்கி பலார் நடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்களுடைய உடம்பு ஃபுல்லாக மார்க் இருக்குங்க. இதை பார்த்த உடனே பயந்துடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி குளிச்சு வெளியே வந்தால் கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரா அது காலிங் பெல்லுன்னு சொல்லிட்டு போய் திறந்து பார்த்தா அந்த பாட்டி வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அம்மா இந்த மாதிரி கோயிலுக்கு போயிருந்தம்மா, உனக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே அந்த பாட்டி அழுதுகிட்டே அவங்க வந்து கட்டி பிடிக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாட்டி, எனக்கு ஒரு மாதிரி சஃபகேஷன் ஆகுது, தனியாக நீங்கள் வேறு விட்டுட்டு போயிட்டீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்ததெல்லாம் சொல்லலை. ஏன்னா அந்த பயத்தில் இவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்களும் வீடு காலி பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்கே போகிறது அப்படின்ற மாதிரிலாம் திங்கிங் அவங்களோட மனசுக்குள்ளே. எதுவுமே சொல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. சரிம்மா இனிமேல் எங்கேயும் விட்டு போக மாட்டோமா, பயப்படாதன்னு சொல்லி உட்கார வச்சு பாட்டி அந்த பிரசாதம்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்க. சுனிதா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன ஆச்சு, எப்படி இந்த மாதிரி ஒரு உருவம் உள்ளே வந்துச்சு, என்ன நம்ம எதுவுமே பண்ணலையே, நம்ம வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கோம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி இதை பற்றி யார்கிட்ட அது விசாரிக்கலாம் அப்படின்னா அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, இந்த தேவேஷ் அந்த பையன்கிட்ட போயிட்டு கேட்கலாம். அந்த பையன் ஃபஸ்ட்டு தடவையாக நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த வீடா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டான், அவங்ககிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையனை போய் ரீச் அவுட் பண்ணுறாங்க. பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த பையன் இவங்களை பார்த்தாலே தெரிச்சுக்கிட்டு வர்றான். டே இருறா ப்ளீஸ்ரா, ஒரு வார்த்தைடா, ரொம்ப முக்கியமான விஷயம், கேளுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போயிட்டு என்னடா நடந்தது அந்த வீட்டில், ஏன்டா நான் வந்து வீட்டுக்கு வரும்போது இந்த வீடா அப்படின்னு சொல்லி கேட்டேன், என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, எங்கள் தாத்தா பாட்டி என்ன திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் போகிறான். இருடா தம்பி மாதிரிடா, தம்பி தானே நீ, ப்ளீஸ்ரா சொல்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்ட உடனே இல்லை அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, கரெக்டாக அந்த ஜன்னலுக்கு வெளியே ஒரு ஸ்லம் ஏரியா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமாம், அந்த ஸ்லம் ஏரியாவில் ஒரு நபர் மர்மமான முறையில் இறந்து போய் கிடந்தார். அந்த நபர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபேமிலி இருக்கிற நபரோ இது மாதிரி கிடையாது, ஒரு நார்மலான ஒரு பிச்சைக்காரன். கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களாக மனநிலை பாதிக்கப்பட்டு பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாப்புல. திடீர்னு ஒரு நாள் மர்மமான முறையில் இறந்து போயிருந்தார். அவர் எப்படி இறந்து போனார் அப்படின்றதெல்லாம் வந்து தேடினாங்க. ஆனால் எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலாக அவருடைய உடலை வந்து தகனம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் இறந்து போனதுக்கு அடுத்த நாள்லேருந்து நம்ம மேலே இருக்கிற வீட்டில் டிஃப்ரெண்ட்டான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. அப்போ வந்து ஒரு பேச்சுலர்ஸ் தான் தங்கியிருந்தாங்க. அந்த பேச்சுலர்ஸ் வந்து அடிக்கடி அந்த உருவம் இருக்கிற பர்சன், அந்த பிச்சைக்காரனை வந்து இங்கே பார்த்ததாகவும், அவர் வந்து எல்லாரையும் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி அடிக்க முயற்சி பண்ணதாகவும் அதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு குடும்பம் வந்தாங்க, அவங்களுக்கும் இதே பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இன்னொரு குடும்பம் வந்தாங்க, அவங்களும் இதே பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. 3 குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இதே மாதிரி ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் தாத்தா பாட்டிக்கு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை ஏதாவது அந்த பிச்சைக்காரன் தான் அமானுஷமாக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாப்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறதுக்காக ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க கரெக்டாக பூஜைலாம் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜன்னல் வழியாக தான் அவர் வந்து வராருன்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் இந்த ஜன்னலை வந்து சீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மந்திரம் கட்டெல்லாம் போட்டு அந்த ஜன்னலை வந்து மூடி வச்சுருக்காங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஜன்னலை மட்டும் திறக்காதீங்க, அந்த ஜன்னலை திறந்தால் கண்டிப்பாக திரும்பியும் அந்த ஆன்மா உள்ளே வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதனால தான் பாட்டி தாத்தா வந்து அந்த ஜன்னலை திறக்காதமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க தாத்தா பாட்டி வந்துடுறாரு. வந்த உடனே சுனிதாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, முழிக்கிறாங்க. நேராக தாத்தா உள்ளாரு, நீ அந்த ஜன்னலை திறந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பயத்தில், ஆமாம் தாத்தா இந்த மாதிரி கரண்ட்டு போயிடுச்சு, ரொம்ப வேர்த்துச்சு, அதனால் ஜன்னலை திறந்தேன், உன் கையை காட்டு அப்படின்றாரு. இவங்க கையை காட்டுறாங்க. கரெக்டாக இவங்களுடைய ஒரு முக்கால் ஸ்லீவ் வந்து போட்டிருந்தாங்க. அந்த ஸ்லீவை தூக்கி பார்க்குறாரு. பார்த்தா உடம்பு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட்டையால் அடித்த மாதிரி மார்க். அந்த தாத்தா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, உன்னை என்னோட சொந்த பேத்தி மாதிரி தானம்மா நினச்சேன், சொல்லியிருந்தானம்மா அந்த ஜன்னலை திறக்காதன்னு சொல்லி, ஏமா இந்த மாதிரி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பாட்டியை கூப்பிட்டு இந்த மாதிரி மேட்டர்லாம் ஆகிடுச்சு, திரும்பி அந்த இவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்பியும் பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணி மந்திரக்கட்டை போட்டு திரும்பியும் அந்த ஜன்னலை வந்து மூடுறாங்க. அதுக்கப்புறம் சுனிதா ஏன் அந்த வீட்டில் இருக்காங்க? எவ்வளோ தான் அந்த தாத்தா பாட்டி நல்லா பேசினாலும் அந்த ஒரு வீட்டில் அவங்க இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே காட்டலைங்க. அவங்க ரொம்ப பயத்தில் தான் ஒரு நாளும். ஏன்னா இந்த இன்சிடென்ட் எல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கு, அந்த வீட்டுக்குள்ளே தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி இன்சிடென்ட் வேறு யாருக்கு நடந்திருந்தாலும் அந்த ஒரு வீட்டில் அவங்க அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸே கிடையாது. அதே மாதிரி தான் சுனிதா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு வேறு வீடு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த டைமில் வந்து வேறு வீடு கிடைக்கல. ஸோ ஃபைனலாக இந்த வீட்டில் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய வீட்லேயே வந்து காசு கொடுத்து அவங்க கூடயே வந்து தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிலாக்ஸேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த லாக்டவுனெல்லாம் லிஃப்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து வேறு வீடு கிடைச்சி அவங்க ஷிஃப்ட்டும் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த தாத்தா பாட்டி கிட்ட அதுக்கப்புறம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு மேட்ரு அவங்க உண்மையாகவே முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சுனிதா அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் சொல்லாமல் மறைச்சி வாடகைக்கு விட்டது தான் இவங்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. அவங்க என்ன தான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் என்ன தான் நம்மக்கிட்ட நல்லா பேசினாலும் இந்த ஒரு பொய் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதாவது நம்ம உண்மையாக மறைக்கிறது, பொய்ன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த உண்மையாக மறைச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சுனிதாவுக்கு பிடிக்கல. இதில் நம்ம என்ன சொல்ல முடியும்? சுனிதாவுடைய டிசிஷன் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.